புதுக்கோட்டையிலும் பல்வேறு இடங்களில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. அந்த காட்சிகளை பார்க்கலாம். மாட்டின் பேர் வீரா. வீரா வீரமா சூப்பர் 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 சூப்பர். விட்டா தம்பி, விட்டாதீங்க நண்பா, நண்பா விட்டாதீங்க. அருமை அருமை, விட்டா சூப்பர் புடி, சூப்பர் புடி. ஆர்மடா ஆர்மடா ஆர்மடா. மாடு புடி மாடு. முத்தால வழங்கும் ஒரு குக்கரியா பாய் முத்தராஜா வழங்கும் சிறப்பு. ஜல்லிக்கட்டை கொண்டாடிடவும் நமது கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பேணி காப்போம் என்றும் விளையாட்டில் ஈடுபடும் தம்பி குண்டுதா மகாவளம் கண்ணன் மாடியா. புதுக்கோட்டையில் நடைபெற்று வரும் ஜல்லிக்கட்டு போட்டி நிகழ்வு காட்சிகளை பார்க்கிறோம். தொடர்ந்து இது குறித்த விவரங்களை செய்தியாளர் முத்துப்பழம்பதியிடம் கேட்கலாம். முத்துப்பழம்பதி, புதுக்கோட்டையில ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறும் வழக்கங்களை எல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். அந்த வகையில இந்த முறை பொங்கல் விழாவுக்காக புதுக்கோட்டையின் எந்தெந்த பகுதிகளில் எல்லாம் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறுகிறது, பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்ன செய்யப்பட்டிருக்கு, போட்டிக்கான ஏற்பாடுகள், நிகழ்வு தற்போது எப்படி நடைபெற்று வருகிறது, அது குறித்து விளக்கம். ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டு மட்டுமல்ல, தமிழகத்திலேயே அதிக ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறும் மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கான பல்வேறு தனி சிறப்புகள் உண்டு. அதிக வாடிவாசல் இங்கதான் இருக்கு, அதிக காளைகள் இங்கதான் இருக்கு, அதிக மாடுபிடி வீரர்கள் இங்கதான் இருக்கு. 7 வாடிவாசல் கொண்ட ஒரே மாவட்டம் புதுக்கோட்டை இன்னொரு கிராமத்தில் அமைந்திருக்கு. அதன் அடிப்படையில் தான் ஜனவரி 4ஆம் தேதி நீங்கள் சொன்னது போல தச்சன்குறிச்சி கிராமத்தில் தமிழகத்தின் முதல் ஜல்லிக்கட்டு நடைபெற்றது. அதன் பிறகு கடந்த 16ஆம் தேதி வன்னியன் விடுதி கிராமத்திலும் மங்கதேவன் கிராமத்திலும், நேற்று வடாமலப்பூர் கிராமத்தில் நடைபெற்றது. இன்று புதுக்கோட்டை மாவட்டம் வடவாளம் கிராமத்தில் இன்று காலை 8 மணிக்கு ஜல்லிக்கட்டு போட்டி மிக விமர்சையாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த போட்டியினை தமிழக பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர் மையநாதன், புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜர், புதுக்கோட்டை கோட்டாட்சியர் ஐஸ்வர்யா ஆகியோர் தொடங்கி வச்சாங்க. இந்த போட்டியில் 600 காளைகள், 300 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றிருக்காங்க. இங்க புதுக்கோட்டையை பொறுத்தவரையில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து காளைகள் அழைத்து வருவாங்க. புதுக்கோட்டை, சிவகங்கை, திருச்சி, ராமநாதபுரம், தேனி, திண்டுக்கல், மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து அழைத்து வரப்பட்ட காளைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வாடிவாசலில் இருந்து களமிறக்கப்பட்டு வருகிறது. வாடிவாசலில் இருந்து சீறி பாய்ந்து வரும் காளைகளை வீரர்கள் போட்டி போட்டுக் கொண்டு அடக்கும் காட்சிகளும் அடக்கம் இயலும் காட்சிகளும் பார்வையாளர்களை பரவசப்படுத்தி வருகிறது. இதே போலதான் புதுக்கோட்டை மாவட்டம் மன்றியூர் கிராமத்திலையும் இந்த பொங்கல் திருவிழா முன்னிட்டு பெரிய ஐயனார் கோயில் திடல்ல ஜல்லிக்கட்டு போட்டி மிக விமர்சையாக நடைபெற்று வருகிறது. அந்த போட்டியினை இலுப்பூர் வருவாய் கோட்டாட்சியர் அக்பர் அலி, அதே போல திமுக வடக்கு மாவட்ட செயலாளர் செல்லப்பாண்டியன் ஆகியோர் தொடங்கி வச்சிருக்காங்க. அங்கும் ஒரு 700 காளைகள் பங்கேற்கிறது. இப்ப புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரையில இன்று 2 ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறும் நிலையில நாளை முக்காணிப்பட்டி கிராமத்திலும் அடுத்தடுத்து 50க்கும் மேற்பட்ட இடங்களில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மஞ்சு விரட்டு, வடமாடு மஞ்சு விரட்டு உள்ளிட்ட போட்டிகளும் இந்த மாவட்டத்துல இந்த பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு இப்போ ஜனவரி மாதம் தொடங்கி இருக்குல்ல, வருகின்ற ஜூன் மாதம் வரையிலேயே தொடர்ந்து இந்த மாவட்டத்தை பொறுத்தவரையில ஜல்லிக்கட்டு போட்டிகள் விமர்சையாக நடைபெறும். பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுத்தவரையில காவல்துறையினர் ஒவ்வொரு ஜல்லிக்கட்டு போட்டிக்குமே ஒரு 200க்கும் மேற்பட்ட காவலர்கள் குவிக்கப்படுறாங்க. ஏடிஎஸ்பி தலைமையில டிஎஸ்பிகள், காவல்துறை ஆய்வாளர்கள் உள்ளிட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வர்றாங்க. அதே போல வருவாய்த்துறையினரும் தீயணைப்பு துறையினரும் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வர்றாங்க. காயம் அடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக அந்த ஜல்லிக்கட்டு திடல் அருகே, வாடிவாசல் அருகேயே மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டு சுகாதாரத்துறையினரும் சிகிச்சை அளிச்சுட்டு வர்றாங்க. இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை தொடர்ந்து ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற்று வரும் நிலையில ஆன்லைன் டோக்கன் மட்டுமே உங்களுக்கு பெரிய மாடுபிடி வீரர்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஆன்லைன் டோக்கனை ரத்து செய்யணும். அதுக்கு விழா குழுவினருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். விழா கமிட்டியை டோக்கன் போடுறதுக்கு வழிவகை செஞ்சால் அடுத்தடுத்து ஜல்லிக்கட்டு போட்டிகளை விழாதாரர்கள் தடையின்றி நடத்துவதற்கு எளிதா இருக்கும் ஜல்லிக்கட்டு ஆர்வலர்களும் காளை வளர்ப்பவரும் கோரிக்கை விடுத்திருக்காங்க. திலகவதி, தகவல்களுக்கு நன்றி முத்துப்பழம்பதி.